மேலே இப்போ என்ன இருக்குது ஆஸ்கருக்கு வாசனையை பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டான். மேலே இறாவும் மீன் வச்சுருக்கேன். இறா ஆனால் உனக்கு இல்லைப்பா. இந்தா இந்தா பற்றி இந்தன்னா பார்ப்பான். ஆஸ்கர் கேஸ்பர் 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 இது வந்துட்டான். சாப்பிட கூப்பிட்ற நீ வந்துடுவா. ஒரு சாப்பாட்டு ராமி. சாப்பாடு 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 சாப்பாடு. என்னப்பா என்னப்பா கொஞ்சம் போகிற மீன் வச்சுருக்கேன். அந்த உனக்கு அம்மா ஐஸாக இருக்குது, கரைஞ்சதுன்னு தரேன். என்ன மீன் ஐஸ் ரொம்ப ஐஸாக இருக்குது, கரைஞ்சது தரேன். யாரா வந்து உனக்கு இல்லை அக்காவுக்கு. உன் சாப்பாடா இது? உன் சாப்பாடா? ஐஸாக இருக்குது, நீ சாப்பிட முடியாது. வரா பாரு. டேய் 2 பேரும் ஓடிடுங்க. ஐஸ் குறைஞ்சதம்மா தரேன். ஃபுல் ஐஸாக இருக்குது. உனக்குமா? சரி உனக்கு சேர்த்து தரேன். டேய் ஐஸாக இருக்குடா, ஐஸாக இருக்கு. ஐஸ் குறையிட்டு தரம்மா. இது இவங்களோட சாப்பாடு, அதனால தான் வாயை விட்டு 5 கிலோ மீன் காலி. 5-6 கிலோ மீன். 6 கிலோ என்ன டியூனா ஃபிஷ், சூரை மீன். அதுதான் இவங்க சாப்பிடுவாங்க, வேறு எந்த மீனும் சாப்பிட மாட்டாங்க. சூரை மீன் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் ஆஸ்கருக்கு தான் ரொம்ப சூரை மீன் பிடிக்கும், வேறு எதுவும் சாப்பிட மாட்டான். இவங்களாவது கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. இவன் கேரட் சாப்பிடுவான், பீன்ஸ் சாப்பிடுவான், தேங்காய் சாப்பிடுவான், என்ன சாப்பிடுவான், மீனையும் சாப்பிடுவான்.